ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைக்கின் ஏசியை, ஸ்ப்ளிட் ஏசியை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒர்க் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப்பான என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்டோர் மாட்டுறதுக்கான டெம்ப்ளேட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அது வந்து ட்ரில் போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே டெம்ப்ளேட்டை வந்து ஸ்ப்ளிட் லெவலில் வச்சு தான் மார்க் பண்ணி ஹோல்ஸ் எல்லாம் வந்து போடுவோம். ஸோ இப்போ ஸ்ப்ளிட் லெவலில் வச்சு மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பேக் என்ட்ரி ஹோல் போடுறதுக்கான ஹோல்ஸ் போடுற இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மார்க்கிங் பண்ணி முடித்த டெம்ப்ளேட்டில் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணமோ அங்கெல்லாம் வந்து ஸ்க்ரூஸ் அடிக்கிறதுக்காக வேண்டி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த வந்து 6 mm ட்ரில் பிட்டை வச்சு தான் இந்த ஹோலை வந்து போடுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷர் அடிக்கிறதுக்கான ரொம்ப ஈஸியான சைஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இந்த 8 mm 10 mm ஹோல் வந்து போடுவாங்க. அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்கட்டை வச்சு தான் வந்து அவ்வளோ பெரிய ஹோல்ஸ் வந்து அடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து 6 mm ட்ரில் பிட்டை வச்சு ஹோல் போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக பிளாஸ்டிக் ஃபிஷரை வச்சு அடித்து ஸ்க்ரூ போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரில் போட்டு முடிச்சாச்சு. ட்ரில் போட்டு முடிச்சுட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஃபிஷரை வந்து இன்சைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 6 mm பிளாஸ்டிக் ஃபிஷர். நல்ல லைஃப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷரில். ஃபிஷரை வந்து வச்சுட்டு லைட்டாக சுற்றில வச்சு அதை உள்ளே போகிற மாதிரி வந்து தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா தட்டினா தான் அந்தளவுக்கு நல்லா உள்ளே போகும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தும் அடிக்கக்கூடாது. லைட்டாக அடித்தாலே அது வந்து உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபிஷர் அடித்து முடித்தாச்சு. இப்போ வந்து டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு ஹோல்ஸாக வந்து ஸ்க்ரூ ஏற்றி கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஒரு ஸ்க்ரூவை போட்டுட்டு டெம்ப்ளேட்டை வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு மற்ற ஸ்க்ரூஸ் எல்லாம் போடணும். ஸ்க்ரூஸ் போட்டு முடித்த உடனே ஃபுல் டைட்டு வைக்காமல் நார்மலாக ஸ்க்ரூஸை வந்து ஏற்றிட்டு நம்ம வச்சுருக்க டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இன்னொரு வாட்டி ஸ்ப்ளிட் லெவலில் வச்சு மெஷர் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரூஸை ஃபுல் டைட் வைக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரூஸ் போட்ட அப்புறம் ஸ்ப்ளிட் லெவலில் வச்சு டெம்ப்ளேட்டோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஸோ எல்லா ஸ்க்ரூஸும் இப்போ வந்து ஃபுல் டைட் வச்சு நம்ம வந்து டெம்ப்ளேட்டை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் என்ட்ரி போடுறதுக்கான மார்க் பண்ணி வச்சுருந்த ஹோலில் பேக் என்ட்ரி கோர் கட்டுற பிட்டை வச்சு நம்ம வந்து ஹோல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 inches கோர் கட்டர் பிட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. 1000 rupees to 1200 rupees வரைக்கும் இந்த பிட்டு வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம ஹோல்ஸ் போடும்போது வால்க்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எந்த ஒரு வைப்ரேஷன் ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் அழகாக வந்து ரவுண்டாக நமக்கு எந்த சைஸில் வந்து ஹோல் தேவையோ அந்த அளவுக்கு இதை அழகாக கட் பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதல்ல மாதிரி ஒரு ட்ரில் மிஷினை வச்சு ட்ரில் போட்டுட்டு உளி சுற்றியை வச்சு அடித்து உடைக்க வேண்டிய வேலை வந்து கிடையாது. மேக்ஸிமம் வந்து 5 to 10 minutesலேயே வந்து ஃபுல் ஹோலையும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து பேக் என்ட்ரி பிட்டை வச்சு ஹோல் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிட்டோட லென்த்தில் முக்கால்வாசி வந்து உள்ளே வந்து போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இதில் நமக்கு எந்த லெவல் தேவையோ அந்த லெவலுக்கு வந்து அழகாக வந்து ஹோல்ஸ் வந்து ரவுண்டாக வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து வெளியே எந்த அளவுக்கு வருது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன்.
இதை பார்த்தாலே தெரியும் அந்த பிட்டு எப்படி கட் பண்ணிக்கிட்டு ஹோல் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ரவுண்டாக வால்க்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் அழகாக கட் பண்ணி வெளியே எடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம போட்டு டஸ்ட்டான இடங்களில் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இன்டோர் யூனிட்டை தூக்கி மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே டஸ்ட்டாக ஆகிருக்கும். ஸோ டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுறது நல்லது. யூனிட் மாட்டுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டினா நம்ம யூனிட்லேயும் எந்த ஒரு டஸ்ட்டும் ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்டோர் யூனிட்டை இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் கேபிளில் தூக்கி இப்போ வந்து நம்ம வெளியே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்டோரை தூக்கி மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேலே ஒரு லாக், கீழே ஒரு லாக், 2 சைடு 2 லாக் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 லாக்கையும் வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கா என்னன்னு செக் பண்ணி மாட்டி முடிச்சாச்சு. ஸோ இன்டோர் உட்காந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஸ்ப்ளிட் லெவலில் வச்சு கரெக்டான லெவலில் இருக்கா, வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்டோரோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அவுட்டோர் அடிக்கிறதுக்கான அவுட்டோர் ஸ்டாண்ட் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு. முதல்ல நம்ம மெஷர் பண்ணி ஒரு ஸ்டாண்டை வந்து அடிச்சிடணும். ரைட் சைடு இருக்கக்கூடிய ஸ்டாண்டை முதல்ல நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டோட லெவல் வச்சு செகண்ட் ஸ்டாண்டையும் வந்து மார்க் பண்ணி அதையும் வந்து அடித்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டோட லெவல்லையே வச்சு செகண்ட் ஸ்டாண்டை மார்க்கிங் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மார்க்கிங் பண்ண இடத்துல ஹோல் போட்டு ஆங்கர் பேக்ஸ் நெட்டை வச்சு இன்னொரு ஸ்டாண்டையும் அடித்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 8 mm ஆங்கர் பேக்ஸ் நெட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ 8 mm ஆங்கர் பேக்ஸ் நெட்டுக்கு 13 mm ட்ரில் பிட் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லைட்டாக நம்ம சுற்றியில் வச்சு தட்டுற அளவுக்கு அந்த ஹோல் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சிடவும் கூடாது. அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அடித்து நெட்டோட எட்ஜஸ் வந்து மடங்கிடுச்சு அப்படின்னா திரும்ப ரெண்டாவது இதை கலட்டினோன்னா ரொம்ப ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம அடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப லைட்டாக அடித்து அந்த நெட்டுங்களை வந்து உள்ளே தள்ளியாச்சு. ஸோ உள்ளே தள்ளினதுக்கப்புறம் அவுட்டோர் பாட்டம் உட்காரத்துக்கான ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மெஷரும் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவுட்டோர் உட்காரத்துக்கான ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை வந்து ஃபுல் டைட் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டாண்டையும் ஃபுல் டைட் வச்சுட்டு நல்ல லோடு தாங்குதா அப்படின்னு சொல்லி நம்மளே கூட ஒரு வாட்டி தொங்கி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டாண்ட் அடித்து முடிச்சாச்சு அண்ட் அதில் அவுட்டோரையும் தூக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டோர் தூக்கி வச்சதுக்கப்புறம் பாட்டமில் 4 சைடு 4 நெட்டுங்க இருக்கும். அதையும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறது நல்லது. டைட் பண்ணிவிட்டு ஏதாவது வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் டு அவுட்டோர் காப்பர் பைப்பிங் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ காப்பர் பைப்ஸை வந்து நம்ம ஃப்ளேர் பண்ணுறது வந்து இதில் போடல. ஸோ ஃப்ளேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ளேர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பைப் லைனை தூக்கி இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவும் அதிகபட்ச டைட்டும் வச்சிடக்கூடாது. பைப் லைன்ஸை ஒரு ஹேண்ட் பவர் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு டைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். ரொம்ப பிடிச்சி கிரிப் பிடிச்சி நம்ம டைட் வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேர் உடையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஃப்ளேர் பண்ணி அந்த பைப்ஸை தூக்கி அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது லீக் செக் பண்ணுற ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசருக்கான ஹோல் போட்டு ஸ்டெபிளைசர் இன்ஸ்டால் பண்ணுற வேலை தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ ஸ்டெபிளைசருக்கான மார்க்கிங் பண்ணி அதுவும் ஹோல் போட்டு முடிச்சாச்சு. ஸ்டெபிளைசர் மார்க் பண்ணி ஹோல் போட்ட உடனே பவர் லைன் இப்போ கொடுத்துடலாம். பவர் லைனுக்கான கேபிள் வந்து பார்த்திங்கன்னா டைக்கின் ஏசியை பொறுத்த வரைக்கும் 2 கேபிள்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பவருக்கான கேபிள் தனியாகவும் கம்யூனிகேஷன் கேபிள் தனியாகவும் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏசியும் யூனிட்டையும் நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இன்டோரோட கப்பு நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்டோரோட பேனலில் வந்து கீழேருந்து தான் இந்த டைக்கின் கவரை வந்து லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணி மேலே இருக்க கிளிப் அண்ட் கீழே இருக்க கிளிப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் செக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்டோருக்கான
ஸ்க்ரூஸை வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். இன்டோர் யூனிட்லேயும் ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டாச்சு. அண்டு எலக்ட்ரிக்கல் பவர் கேபிள்ஸ் வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கப்பு போட்டு அதுலேயும் ஸ்க்ரூஸை போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபில்டரை க்ளீன் பண்ணி அதையும் போட்டுடலாம். ஸோ ஃபில்டரை க்ளீன் பண்ணி அதையும் போட்டு முடிச்சாச்சு. ஏசி வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏசியும் ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், ஏசி இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுதான் வந்து அவுட்டோர் யூனிட்டோட வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி ஏசி இன்ஸ்டால் பண்ணுறதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.